முராரி, இரண்டு பேருடைய பார்வையை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்த விஷயம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓவர் ப்ளோன் செய்யப்படுகிறதா, இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கையை கொடுத்துட்டே இருக்கிறது? இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் சொன்னார். ஒன்று இஸ்லாமுக்கு எதிரானது அப்படின்னு சொன்னார். இவர் டிக்ளைன் ஆஃப் மார்க்சிசம், அதனால அப்படிங்கிறாரு. நான் ரெண்டுத்துலேயும் நான் மாறுபடுறேன். என்னென்னா இவரது முதல்ல எடுத்துனீங்கன்னா இவங்க ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, பக்தாடி ப்ரொக்ளைம்ட் ஹிம்செல்ஃப் as a caliph, தூதுவர், முகமதுக்கு அடுத்தது நான் தான் அப்படின்னு சொன்னார். அதே வேற ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்னா நிறைய இந்தோனேஷியா இருக்குது, சோ மெனி ஸ்டேட்ஸ் இருக்குது, இஸ்லாம் எப்படி நடக்கிறதுன்னு இருக்குது, இந்தோனேஷியா மாதிரி மலேசியா மாதிரிலாம் இருக்குது. அவர் அப்படி இல்லை, நான் தான் காலிஃப்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் வரதான் அந்த ப்ரூட்டாலிட்டி, எக்ஸிக்யூஷன் அதெல்லாம் வருது. இந்த மாதிரி இஸ்லாம் படி பியூர் இஸ்லாம் வஹாபி அந்த இதில் வந்தது. சலாஃபியா வஹாப்னு தெரிந்தார், அவரோட வழிபாடுல தான் இவங்க பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, அவங்க சுன்னி முஸ்லீம்ஸ் அவங்க தான் முஸ்லீம்ஸ், மற்ற யாருமே தெரியல. குர்டிஸ் இவங்கள கொண்டு இருக்காங்க. இப்போ ஈராக்கில் ஷியாஸ் எல்லாம் கொள்கிறாங்க. ஸோ இப்போ தாரூன் இஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முஸ்லீம்ஸே நிறைய கொல்லியிருக்காங்க இவங்க, அதனால இவங்களை ஏற்றுக்க முடியாது, பார்பேரியன்ஸ் இவங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உலக அளவில் வந்திருக்கு. அது ஏன் யூஎஸ்க்காக ஏன் வந்திருக்குன்னா, முதல்ல ரூட் காஸ் போறீங்கன்னா, வளர்த்து விட்டதை ஒசாமா யூஎஸ் தான். அது அதில் மார்க்சிசம் டிக்ளைன் கிடையாது. அங்கே பவர் ஸ்ட்ரகிள் பிட்வீன் யூஎஸ் அண்ட் சோவியத் யூனியன், ஆப்கானிஸ்தான். அதில் போய் அவங்க ஃபுல்லாக ஃபண்ட் பண்ணி பண்ணது. எப்போ ஒசாமா பாடன் யூஎஸ் அகேன்ஸ்டாக போனார், ஈராக்கில் சதாம் ஹுசைன் போகணும்னு சொல்லி ஃபாரின் ட்ரூப்ஸ் இறங்கினோன்னா, சவுதி அரேபியா ஹோலி லேண்ட் அதில் உடனே போச்சு. அதுலேருந்து தான் அதுக்கப்புறம் தான் அதில் நீங்கள் முக்கியமான ஒரு கேள்வி, அவங்க சொல்ற அந்த ஹியூமனிட்டிக்கு எதிராக ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு இருக்கிறது அப்படின்றதையெல்லாம் கடந்து அவர் தன்னை அறிவித்துக் கொண்டார், அதனால தான் அவங்க எதிர்க்கிறாங்க, அதுதான் முன்னிலைப்படுத்துறீங்க. ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை முஸ்லிம்ஸை பொறுத்த மட்டும் அவங்க யாரையும் ஏற்றுக்க மாட்டாங்க. இவர் கேட்டு பாருங்க, முகமதுக்கு அப்புறம் கிடையாது. இவர் சொல்ற 12 பேர் இருக்காங்க, எனக்கு அப்புறம் இன்னொரு 8 பேர் வருவாங்க, 4வதுங்கிற அவரோட ரிலேஷன் சொல்லி. இல்ல அதுதான் முதன்மை காரணமா, அல்லது அவர்களுடைய அந்த ப்ரூயாலிட்டி ப்ரூட்டாலிட்டி காரணம்னு சொல்றீங்க? வேர்ல்ட் டவரை விட ஒரு ப்ரூட்டாலிட்டி இருக்க முடியுமா? வாட் ஆர் பி தி ஜஸ்டிஃபிகேஷன்? எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க? நம்ம தொடர்ந்து அது ப்ரூட்டாலிட்டி பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே இருக்கு. பிஹேடிங் எல்லாமே நடந்திருக்கு. அல்கைதா ஒரு காலத்துல ரொம்ப ப்ரூட்டல்னு சொல்லப்பட்டு அதோட இன்னும் ப்ரூட்டலா தொடர்ந்து கர்னல்ட்ட இந்தியாவுக்கு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்ற செய்தியை பார்க்கிறேன். ஆனா ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினுடைய கொள்கை பிரகடனமே பாத்தீங்கன்னா, 2020 நாங்க உலகத்தை டேக் ஓவர் பண்ணுவோம், ஆனா அதற்கு முன்பு அவர்கள் பிரான்ஸ், யூரோப் கண்ட்ரியில தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம்னு அவங்களே அறிவிச்சிருக்காங்க. உண்மையில் இந்தியாவுக்கு ஒரு பெரிய த்ரெட்டா ஐஎஸ்ஐஎஸ்? இந்த தமிழக இளைஞர்கள் ஈர்க்கப்படுவதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அது மெத்தனத்துக்கு வழிவகுக்கும். அது நமது நாட்டின் உள் பாதுகாப்புக்கு நான் முக்கியமாக சொல்வது, நமது நாட்டில் இந்துக்களுக்கு அடுத்தது முஸ்லீம்கள் தான் பெரும்பான்மையான நம்பர். இவர் சொன்ன மாதிரி இருக்காங்க 20 கோடி பேர். அதில் பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் எல்லா எஸ்டிமேட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா 500 பேருக்கு மேலே தேராது இதில் ஐஎஸ்க்காக. நம்ம இதை யதார்த்த நிலையை பார்க்கணும். அதனால் அதற்காக இவர்களை விட்டுவிட முடியாது. அது எப்படி நமது நாட்டில் இவ்வளவு பரவலை அப்படின்னு ஒபாமாவே கேட்டார் மோடி அவர்களை சந்தித்த போது. உங்கள் நாட்டில் ஏன் வரல? எங்கள் நாட்டிலலாம் முஸ்லீம்கள் எண்ணிக்கையே ரொம்ப இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற இஸ்லாம் நம்ம கலாச்சாரமே தாக்கம் ஏற்பட்டிருக்குது. இஸ்லாத்தினுடைய தாக்கமும் இந்துக்களினுடைய தாக்கமும் நமது ஒருங்கிணைந்த ஒரு கலாச்சாரம். இப்போ சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. நம்ம சாப்பிட்றதே ஒரு நான்னாக்க பர்ஷியாலேருந்து வந்தது. இந்த மாதிரி நான் சொல்கிறேன், இந்தியாவில் இஸ்லாம் ஷியா சுன்னி பிரிவினைக்கு முன்னாலேயே வந்துடுச்சு. குஜராத்தில் 7th century வந்தாங்க. அதனால் இந்தியாவை அதே கோணத்தில் நீங்கள் பார்க்கக்கூடாது. இங்கேயும் ஷியாஸ் ரொம்ப அதிக நம்பர் இருக்காங்க இந்தியாவில். ஏன் ஷியா சுன்னி கலவரங்கள் அவ்வளோ வரல? அது நான் முக்கியமாக பார்ப்பது, நமக்கு ஒரு ஒருங்கிணைந்த கலாச்சாரம் இருக்குது, இந்திய கலாச்சாரம். நான் ஹிந்துத்துவா பற்றி பேசலை, அதோட கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இல்ல, ஆனா அதை பேசாம இந்திய கலாச்சாரத்தை பற்றியும் பேசிவிட முடியாது. சமகால நிகழ்வுகளை பற்றி பேசிவிட முடியாது. இவருக்கு ஆனா கலாச்சாரம் என்னுடைய கேள்வி, நீங்க இதுல ரொம்ப நான் சொல்றேன் இருங்க வரேன். நீங்க இளைஞர்கள் ஏன் ஈர்க்கப்படுகிறார்கள்? நான் சொல்வது யதார்த்தமாக எவ்வளவு பேர் ஈர்க்கப்படுகிறார்கள், அப்படி யார் ஈர்க்கப்படுகிறார்கள்?
3 விதமாக இருக்குது. அனலைஸ் பண்ணிங்கன்னா 17 இதுவரையில் ஒரு 25 பேர் வந்து போலீஸுக்கு தெரிஞ்சு விசாரணை பண்ணிருக்காங்க. சிலரை கைது செஞ்சுருக்காங்க, சிலரை கைது செய்யலை. அவர்களை பார்த்தீங்கன்னா 3 விதமான நபர்கள் இருக்காங்க. இது உலகளவிலையும் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. முக்கியமாக இதில் சவுதி அரேபியா, கட்டரில் பணிபுரியும் தமிழ் முஸ்லீம் இளைஞர்கள். கேரளாவும் அதே தான். கேரளாவிலிருந்து மிக அதிக அளவில் போயிருக்கிறார்கள். அவர்கள் தான் போகிறாங்க. ஏன் அப்படின்னாக்க அங்கே இருக்கும் சூழ்நிலை அதற்கு ஏற்றாற்போல் இருக்கிறது. ஐஎஸ்க்கு பணம் கொடுத்து உதவியது, இன்னும் உதவிட்டு இருக்காங்க துருக்கி, கட்டர், சவுதி அரேபியா. இதில் தான் பணம் போகுது, ஆயுதம் போச்சு முன்னால. இப்போ திடீர்னு அவங்க வந்து மாறிட்டாங்க. எனக்கான கேள்வி இந்தியாவை மையப்படுத்திய கேள்வி. இது 2வது. இருங்க, நான் சொன்னேன் இன்னும் 2 காரணம். 2வது காரணம், அவர்கள் இது வந்து ஒரு ஒரு உலக அளவில் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி பாலஸ்தீனிய மக்களுக்கு அநீதி வந்து பல வருடங்களாக போராடிட்டு இருக்காங்க. மற்றும் இது வந்து அமெரிக்கா எடுத்த போர் இருக்குது, தீவிரவாதத்துக்கு எதிரான போரில். அதில் ட்ரோன் தாக்குதல், விமான தாக்குதல், இப்படி பெருமளவில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கு. முடியாத உண்மை. இதெல்லாம் நான் குறிப்பாக ஏன்னா இந்த மையப்படுத்தி நான் வந்து விடுகிறேன். என்னோட கேள்வி, இந்த உளவு அமைப்புகள் வந்து இப்ப பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு செயல்பாடு அப்படின்னா உளவு அமைப்புகள் இமீடியட்டா அவங்க எங்க வேறுல பிரச்சனை இருக்கோ அங்கேயே கை வச்சிடறாங்க. ஆனா இந்த பிரச்சனையை பார்க்கிற போது அவங்க துருக்கியில போன பிறகுதான் இந்த பிரச்சனையே வெளியில வருகிறது. சோசியல் மீடியாவை அவங்க அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இந்த இடத்துல இந்திய உளவுத்துறை, இந்திய கட்டமைப்பே தோல்வியுற்றதுன்னு நான் பார்க்கிறதா? இல்லைங்க, நீங்க பாத்தீங்கன்னா சிரியால தான் இஸ்லாமிய கலாச்சாரத்தின் அடிப்படை அடையாளங்கள் இருக்குது. ஈராக்கில் தான் அடிப்படை அடையாளங்கள் இருக்குது. இல்ல நீங்க வந்து போகக்கூடாது ஒருத்தரை இல்ல 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 கர்னல், உங்களுக்கு தெரியாது இல்ல. அதற்கு பிறகு இந்த இளைஞர்களே பார்க்கிற போது அவங்க சோசியல் மீடியாவில் எப்படி போய் ஐஎஸ் அமைப்புல போய் சேரலான்றத பார்த்திருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இப்ப வருது இல்ல தகவல்கள். ஏன் இதை முன்கூட்டியே கணிக்கலன்றது கணிக்க முடியாது. ஏனெனில் ஐஎஸ்ஐஎஸ் சமூக வலையமைப்புகளை உபயோகப்படுத்துது. அந்த மாதிரி முன்னால் இருந்த அல் கைதா உபயோகப்படுத்த தெரியல. இப்ப முஜாஹிதீன் அமைப்பையோ அல் கைதா அமைப்பையோ நீங்க சோசியல் மீடியாவை இவ்வளவு எஃபெக்டா பயன்படுத்த விடல. எப்படி ஐஎஸ்ஐஎஸ் பண்ணுதுன்னு கேக்குறேன். அப்படி கிடையாது. இதில் பெருமளவு மேலை நாடுகள்லேருந்து வந்திருக்காங்க. 2500 பேருக்கு மேலே இப்பவும் பணிபுரிகிறார்கள் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பில். அந்த இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், மேலை நாட்டு நாகரிகத்துக்கு எது அப்பீல் பண்ணுன்னு தெரிஞ்சவங்க, மாடர்ன் மெத்தட் தெரியும் உங்களுக்கு. ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு தன்னை புதுப்பித்துட்டு இருக்கிறது உண்மையில நவீன உலகத்திற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் நம்ம பல்வேறு விதமான விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது. ஏன் இந்த இளைஞர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள், இதை எப்படி நம்ம தடுக்க போகிறோம், இது அல்லாமல் ஒரு தீவிரவாதத்திற்கான உண்மையான வேர் என்பது எங்கு இருக்கிறது, இது பற்றியெல்லாம் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருக்கேன்.